ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு வண்டர் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கடையிலலாம் வாங்குவோம்ல, அதே மாதிரி கேக் வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல டீ டைம் ஸ்நாக் ரெசிபி. ஆரஞ்சு சாக்லேட் கேக்கு ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப யம்மியாக இருக்கும் இந்த கேக்கு. இதை எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து நம்ம கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். ஒரு 3 தடவை ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். அதனால் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எக் ஸ்மெல் போகிறக்காக நான் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ முட்டை நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்க போகிறேன். சர்க்கரை வந்து எப்போவுமே பொடிச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பண்ணுறதுக்கு நம்ம பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும். அதனால் நான் 3 முட்டை தான் எடுத்திருக்கேன். இடையில பால் எதுவுமே நான் சேர்க்கலை. இப்போ சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் இதில் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த கேக்கோட பேட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக திக்காக தான் இருக்கும். அது பரவாயில்ல. அப்போ தான் நம்ம வந்து மோல்டில் ஊற்றும்போது நமக்கு லேயர்ஸ் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து இதை பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் பீட் பண்ண வேண்டாம். ஆயில் ஜஸ்ட்டு வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆனால் போதும். நிறைய பேருக்கு வந்து கேக் பேக் ஆனதுக்கப்புறம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் சரியாக பீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால தான் ஆயில் வந்து பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். பீட் பண்ணிவிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு ஸ்பேட்சில் வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஒன்றில் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்க போகிறேன். இன்னொன்றில் பார்த்திங்கன்னா சாக்லேட் ஃப்ளேவர் கொடுத்துக்க போகிறேன். எனக்கு வந்து சாக்லேட் கம்மியாக போதும். அதனால் நான் சாக்லேட்டுக்கு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம இப்போ கொக்கோ பவுடர் சேர்த்துக்க போகிறோம். உங்கள் விருப்பம்தான். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா ஆரஞ்சு பேட்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை எனக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் தான் வேணும் அப்படின்னா சாக்லேட் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். நான் இங்கே சாக்லேட் பேட்டர் வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கொக்கோ பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பேட்டர் வந்து லைட்டாக திக்காக தான் இருக்கும். நம்ம இடையில பால் எதுவுமே சேர்க்க வேண்டாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம லேயர்ஸ் வந்து கரெக்டாக வரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாக்லேட் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சைடில் வச்சுட்டு அடுத்த பேட்டரில் வந்து நம்ம ஆரஞ்சு ஃப்ளேவர் கொடுக்க போகிறோம். அடுத்த பேட்டரை வந்து நான் எடுத்துட்டேன். அதிக அளவுக்கு நான் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நான் ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்க போகிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆரஞ்சு எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு எல்லா பேக்கிங் ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு நான் கலர் சேர்க்க போகிறேன். நான் பேக்கர்ஸோட ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பத்தலைன்னா நம்ம வந்து கடைசியில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கலர் வந்து இன்னும் பத்தாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் கூட கலர் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வந்து கலர் சேர்க்கறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் வந்து வீடியோக்காக கலர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட ஆரஞ்சு பேட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண சாக்லேட் பேட்டரியும் ஆரஞ்சு பேட்டரியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே பிரெட் மோல்டு எடுத்திருக்கேன். அதை வந்து பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அதில் நான் சாக்லேட் பேட்டரை ஊற்றிக்கிறேன். திக்காக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருந்தால் தான் கடைசியில் நமக்கு லேயர்ஸ் கரெக்டாக வரும். இப்போ அந்த சாக்லேட் பேட்டரை வந்து மோல்டோட எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பேட்டரை வந்து ஊற்றிக்கிறேன். இதுவும் வந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ பாருங்கள், திக்காக இருக்கிறனால ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாமல் இருக்குது. இதே நீங்கள் வந்து தின்னான கன்சிஸ்டன்சியில் பண்ணியிருந்தீங்கன்னா 2 பேட்டருமே மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து பேக் பண்ணிடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் ஒரு 45 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பாத்திரத்தில் கூட பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷம் கழித்து நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. இந்த கேக்கை வந்து நான் டிமோல்ட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், நம்ம கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நம்ம கொடுத்த லேயர்ஸ் வந்து தனியாக தெரியுது. ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகவே இல்லை. இப்போ இதோட பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக்கை வந்து கட் பண்ணியாச்சு. இந்த கேக்கை வந்து வெளியே எடுத்து காட்டுறேன். பாருங்கள், நம்ம லேயர்ஸ் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.